ஹலோ கைஸ், நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் இருக்க கிணத்துக்கு தான் போனோம். அங்கே போய் ஒரு தெப்பக்குளம் மாதிரி அங்கே போயிட்டு ஒரு 13 கிட்ட பிடிச்சோம். நம்ம ஏன் விட்டுட்டோன்னு கேளுங்க. பசங்க எல்லாம் சட்டி எடுத்துட்டான்னு சொன்னானுங்க. லாஸ்ட்டாக எடுத்தே வரமாட்டேன்ட்டானுங்க. நான் டென்ஷனாகி ஒவ்வொரு மீனாக விட்றாங்க. பாருங்க, முரட்டு ஜிலேபி. வாங்க நல்லா பாருங்க. வாங்க கேமராமேன், பக்கத்தில் வாங்க. பாருங்க கைஸ், மீனை காட்டுறேன். இது பாருங்க, இது நல்லா ஒரு சின்னத்தான் விட்டுறலாம். நம்ம பாருங்க கைஸ், எவ்வளோ ஆக்டிவேட்டாக இருக்குதுன்னு. விட்டோன்னே பாருங்க ஸ்வைன்னு போவோம். பாருங்க கைஸ், அப்படி டப்புன்னு எவ்வளோ ஸ்பீடாக போகுது. நீங்கள் இதிலே தெரியும் எவ்வளோ ஆக்டிவேட்டாக இருக்குதுன்ட்டு. 3 மணி நேரமாக நின்று பிடிச்சி வேஸ்ட்டு தான். 50 ரூபா மீதாக போனது தான் வேஸ்ட்டாக போச்சு கைஸ். இந்த வசனம் மீன் பிடிக்க வரக்கூடாது. இனிமேல் நம்ம கோஸ்ட் கண்டென்ட் போடலான்னு இருக்கோம். மறக்காமல் நான் இன்னொரு சேனல் சொல்கிறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம வீடியோ உடனுக்குடன் வரும் கைஸ். கைஸ், இந்த மீனை பாருங்க, இதுதான் நம்மளோட முரட்டு மீன். பாருங்க, விட்டோன்னே பாருங்க எப்படி போகுன்ட்டு. எல்லாமே சரியான ஆக்டிவிட்டி கைஸ். விட்டோன்னே டப்புன்னு போகுது. ஒரே ஒரு மீன் மட்டும் கொஞ்சம் சோர்வாயிடுச்சு. அதனால தான் நான் அதை விட்டு விளாண்டுருக்கேன். வந்தது கொஞ்சமாவது விளாண்டு போகலான்ட்டு. கைஸ் பாருங்க, அதுக்கு ஆசையாகுது போல் உள்ளே போகிறதுக்கு. அதனால் உள்ளே போயிடுச்சு வளன்னு நினச்சி. இப்போ நம்ம அதையும் எடுத்து விட்டுலாம். நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு